தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நான் பேச போகிறது வாட் இஃப் சீரீஸோட எபிசோட் நம்பர் 1. இது உங்கள் சேனல் கட்டது அரசியல். வாட் இஃப் சிஎம் விஜய் அவர்கள் கரூர் வழக்கில் கைது செய்யப்பட்டால் என்ன ஆகும்? யூனியன் கவர்மெண்ட்டோ அல்லது சிபிஐ போன்ற விசாரணை அமைப்புகளோ சிஎம் விஜய் அவர்களை அரெஸ்ட் செய்து அவரை சிஎம் பதவியிலிருந்து நகர்த்தணும்னு நினைத்தால் நிஜமாவே என்ன நடக்கலாம்? சட்டமும் அரசியலும் என்ன சொல்லுதுன்னு தெளிவாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம லீகல் பெர்ஸ்பெக்டிவை பார்த்துருவோம். முதல்ல எல்லாருக்குமே வர்ற சந்தேகம், சிஎம்மாக இருக்கிறவரை அவ்வளவு சீக்கிரம் அரெஸ்ட் பண்ண முடியுமா? அதுக்கான விடை முடியும். ஆர்டிகல் 14 படி சட்டத்தின் முன் அனைவரும் சமம். இந்திய அரசியலமைப்பின்படி ஒரு முதலமைச்சருக்கு கிரிமினல் வழக்குகளில் இருந்து எந்த தனிப்பட்ட பாதுகாப்பும் இம்யூனிட்டி கிடையாது. இது கவர்னர் மற்றும் குடியரசுத் தலைவருக்கு மட்டுமே உண்டு. அதை பற்றி சொல்கிற ஆர்டிகல் 361. ஆனால் புரோட்டோகால் இருக்குது. ஒரு சிஎம்மை அரெஸ்ட் பண்ணும்போது சபாநாயகருக்கும் கவர்னருக்கும் முறைப்படி தகவல் தெரிவிக்க வேண்டும். அவ்வளவுதான். சரி, அரெஸ்ட் பண்ணால் உடனே சிஎம் பதவி போயிடுமா? இல்லை. இதுதான் பலரும் குழப்பிக்கிற இடம். ஆர்டிக்கல் 191 பதவியை காலி செய்யும் அதிகாரம். விஜய் அவர்கள் முதலமைச்சராக இருந்தாலும் அடிப்படை சட்டப்படி அவர் ஒரு எம்எல்ஏ. ஒரு எம்எல்ஏ எப்போது தனது பதவியை இழப்பார் என்பதை இந்திய அரசியலமைப்பின் 191 ஆர்டிக்கல் மிக தெளிவாக சொல்லுது. இதன்படி விஜய் அவர்கள் கீழ்கண்ட காரணங்களுக்காக தகுதி இழப்பு, அதாவது டிஸ்குவாலிஃபிகேஷன் செய்யப்படலாம். டிவிகே கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணதே காங்கிரஸ், விசிகே, சிபிஐ, சிபிஎம், ஐயுஎம்எல் போன்ற கட்சிகளுடைய ஆதரவோடு தான். இதில் காங்கிரஸ் கூட்டணி வச்சிட்டாங்க. ஆனால் மீதி இருக்கக்கூடிய 4 கட்சியுமே அப்போசிஷன் பார்ட்டியோட கூட்டணி வச்சிருக்கிறவங்க. ஸோ இப்போ விஜய் அரெஸ்ட் ஆனால் அதுக்கப்புறம் என்ன தான் நடக்கும்? ஃபர்ஸ்ட், த பவர் வேக்யூம். விஜய் தான் டிவிகேவின் முகம். அவர் உள்ளே போனால் கூட்டணி கட்சிகள் தங்கள் நிபந்தனைகளை அதிகமாக்குவாங்க. அது மிகப்பெரிய ஒரு இன்ஸ்டெபிலிட்டியை உருவாக்கும். சரி, நெக்ஸ்ட்டு ஃப்ளோர் டெஸ்ட். கவர்னர் உடனடியாக சட்டசபையில் பெரும்பான்மையை நிரூபிக்க சொல்லுவார். இவர் கொண்டு போயிட்டு அவரை சிஎம் ஓத் செரிமோனிக்கு அழைக்கிறதுக்கே அவ்வளோ பாடாப்படுத்தினார் கவர்னரு. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தால் என்ன நடக்கும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அப்போசிஷன் மூவ். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஜெயிலில் இருந்து ஆட்சி நடத்த முடியாது, நிர்வாகம் ஸ்தம்பித்து போச்சுன்னு சொல்லி டிஎம்கே மற்றும் ஏஐஏடிஎம்கே கவர்னரை சந்திக்க வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி டிஎம்கே அண்ட் ஏஐஏடிஎம்கே மேர்ஜிங் ஐடியாவை கிடப்பில் போட்டதை இப்போ கையில் எடுப்பாங்க. இந்த சட்டத்தின் செக்ஷன் 8 சப்கிளாஸ் 3 படி ஒரு குற்ற வழக்கில் 2 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேல் சிறை தண்டனை விதிக்கப்பட்டால் அந்த உறுப்பினர் உடனடியாக தகுதி இழப்பு செய்யப்படுவார். தண்டனை காலம் முடிந்து அடுத்த 6 ஆண்டுகளுக்கு அவர் தேர்தலில் போட்டியிட முடியாது. விஜய் விஷயத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, அவர் கன்விக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். கன்விக்ட் ஆகுமா அப்படின்னா தெரியாது. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, அரெஸ்ட் பண்ணாலே பிரச்சனை வரும். சட்டப்படி அரெஸ்ட் பண்ணால் அவரோட சிஎம் பதவியிலேருந்து அவர் வெளியே வரணுன்ற அவசியம் கிடையாது. அவரோட எம்எல்ஏ பதவியை ரிசைன் பண்ணணுன்ற அவசியமும் கிடையாது. இங்கே பிரச்சனை எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, அவருக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு நெருக்கடி. ஏன் அப்படின்னா, டிவிகேல ஆல்ரெடி மெஜாரிட்டி கிடையாது, சிம்பிள் மெஜாரிட்டி கிடையாது. அவங்க வச்சுருக்கிறதே 107 எம்எல்ஏஸ் தான். ஸோ இப்போ விஜய் அவர்கள் அரெஸ்ட் செய்யப்பட்டு ஜெயிலுக்கு சென்றாலே மிகப்பெரிய ஒரு குழப்பம் ஏற்படும். இப்போ நான் சொல்கிறது இந்த காரணங்கள் எல்லாமே ஒரு இந்திய குடிமகனாக அனைத்து இளைஞர்கள் மட்டும் இல்லை,
விஜய் பற்றின வீடியோ போட்டாலே அதை பார்க்குறது மேக்ஸிமம் இளைஞர்களாக தான் இருப்பீங்க, அப்படி இல்லைனா மிடில் ஏஜ் மென்னாக இருப்பீங்க. எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், ஃபஸ்ட்டு ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட், அதாவது அரசு ஊதியம் பெறும் வேறு ஏதேனும் பதவியில் இருந்தால் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் பதவி நீக்கம் செய்யப்படும். அன்சவுண்டு மைண்டு, மனநலம் பாதிக்கப்பட்டவர் என நீதிமன்றம் அறிவித்தால். அதுக்கடுத்து இன்சால்வெண்ட், கடனை திருப்பி செலுத்த முடியாத திவாலான நிலை ஏற்பட்டால். அதுக்கப்புறம் சிட்டிசன்ஷிப். நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி நம்ம எல்லாருக்குமே சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான், டுவல் சிட்டிசன்ஷிப் கிடையாது. அதன்படி சட்டமன்ற உறுப்பினராக ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் அவங்க இந்திய நாட்டின் குடியுரிமை பெற்றிருக்க வேண்டும், இந்திய நாட்டின் குடிமகனாக இருக்க வேண்டும். அடுத்து இன்னொரு விஷயம், அவங்க வேறு நாட்டு குடியுரிமையை பெறக்கூடாது. அதுக்கப்புறம் பார்லிமெண்ட்ரி லா, நாடாளுமன்றம் இயற்றிய முக்கியமான சட்டம், அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய சட்டம் இது. ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்புள் ஆக்ட் 1951. தகுதி இழப்பு இப்போ நான் சொன்ன மேலே எல்லா விஷயத்துலையுமே செய்யப்படலாம். இப்படியாப்பட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடக்கவே இல்லை அப்படின்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த எம்ஏ பேபி அவர்கள் ஒரு நேஷ்னல் மீடியாவில் அதை பற்றி ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருந்தார். அதனால தான் அவங்க தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்தாங்கன்றது மிக தெளிவாக சொல்லியிருக்காரு. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம 2 முக்கியமான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 2024 அரவிந்த் கெஜ்ரிவால் அரெஸ்ட். இடி அவரை அரெஸ்ட் பண்ணிச்சு. ஆனால் அரெஸ்ட் ஆன உடனே அவர் சிஎம் பதவி போகலை. ஏன்னா அரெஸ்ட் மட்டும் போதாது, நான் சொன்ன மாதிரி சட்டப்படி டிஸ்குவாலிஃபிகேஷன் வரணும். ஆனால் என்ன நடந்துச்சு, நாடு முழுக்க ஒரு டிபேட் வந்துச்சு. ஜெயிலில் இருந்து சிஎம் கவர்னன்ஸ் நடத்த முடியுமா, ஃபைல்ஸ் எப்படி சைன் ஆகும், அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி ஓடும் அப்படின்னு பொலிட்டிக்கல் ப்ரெஷரை மக்களும் கொடுத்தாங்க, அதே சமயத்தில் பொசிஷன்லேருந்தும் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் கெஜ்ரிவால் ரிசைன் பண்ணினார். அதாவது சட்டத்தை விட சில நேரம் பொலிட்டிக்கல் ப்ரெஷர்ஸ் தான் ரொம்ப டேஞ்சரஸ். தமிழ்நாட்டில் நடந்த ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா 2016 ஏஐஏடிஎம்கே இஷ்யூ. மதிப்புக்குரிய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இறப்புக்கு பின்னர் அவங்க மறைந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அடுத்த முதல்வர் யார் அப்படின்ற கேள்வி எழும்பொழுது சசிகலா அவர்கள் தான் அடுத்த முதல்வராக தேர்வு செய்யப்பட்டிருந்தார். ஆனால் அப்பொழுது அவர் சொத்து குவிப்பு வழக்கில் குற்றவாளி என நிரூபணமாகி கன்விக்ட் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் சிஎம் மாறினார். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி நடந்துச்சு. அப்பொழுது மெஜாரிட்டி பெற்று தற்போதைய ஏஐஏடிஎம்கே பொதுச் செயலாளரான இபிஎஸ் அவர்கள் சிஎம்மாக தேர்வு செய்யப்பட்டார். அப்படிப்பட்ட ஒரு நிலை மீண்டும் தமிழக அரசியல் நிகழக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ கன்விக்ஷனுக்கும் அரெஸ்ட்டுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தற்போதைய முதல்வர் திரு விஜய் அவர்களுக்கு அரெஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்தாலே அது மிகப்பெரிய பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டியை தமிழ்நாட்டில் கிரியேட் பண்ணும். அப்படி கிரியேட் பண்ணக்கூடிய இன்ஸ்டெபிலிட்டினால் தமிழ்நாட்டில் என்ன வேணால் நடக்கலாம். மேக்ஸிமம் என்ன நடக்கும் அப்படின்னா டிஎம்கே அண்ட் ஏஐஏடிஎம்கே மெர்ஜ் ஆகி அவங்க ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவாங்க. அதற்கான காரணமாக திரு விஜய் அவர்களின் பெரும்பான்மை இன்மையை சுட்டி காட்டி நிலையான ஒரு கவர்மெண்ட் வேணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக பண்ணதாக நிச்சயமாக சொல்லுவாங்க. அதை நம்மளால் கேள்வி கேட்கவும் முடியாது. ஸோ அப்படி ஒரு விஷயம் நடக்காது அப்படின்னு நினைப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய பார்வையை மறக்காமல் கமெண்ட்டில் தெரிவிச்சிட்டு போங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நோட்டிஃபிகேஷன் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இப்படி ஒரு விஷயம் நடந்தால் அது எப்படியாப்பட்ட ஒரு சிம்பத்தி வேவை திரு விஜய் அவர்களுக்கு 2029 நாடாளுமன்ற தேர்தலில் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றத நெக்ஸ்ட் எபிசோட் 2ல் பார்ப்போம். ஸோ தற்பொழுது விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எண்ணம் போல் வாழ்க்கை.